ஹாய் ஹலோ வெல்கம். போன வீடியோவில் மாமண்டூர் குடைவரை கோயிலும் மாமண்டூரோட ஏரியும் நம்ம பார்த்தாங்க. அந்த பிளேஸ்லேருந்து இந்த கோயில் 12 கிலோமீட்டர். மாமண்டூருக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோயில் பாடல் பெற்ற தலமும் இருக்குங்க. அதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பல்லவர்களோட கட்டடக்கலை சிறப்பை மாமண்டூர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். கோயிலோட சில கல்லெல்லாம் இங்கே இருக்குங்க. இங்கேயே போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பனையபுரம்ன்ற ஊரில் நடுநாட்டு பாடல் பெற்ற தலம் பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோயில் பார்த்தோமுங்க. அந்த கோயில் மாதிரியே இந்த கோயிலுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது ஜடாகங்கை கோயிலோட குளம்ங்க. இந்த கோயிலுக்கு வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு தீர்த்தம் இருக்குங்க. அந்த தீர்த்தத்தோட பேர் பார்த்திங்கன்னா சுந்தரர் தீர்த்தம்னு சொல்லுவாங்க, ஊற்று தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதை ஸ்தல வரலாறு நம்ம பார்க்கும்போது அதை பற்றி நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. திருக்கச்சூர் கச்சபீஸ்வரர் கோயில் வரலாறு ஸ்தல வரலாறுக்கும் இந்த வரலாறுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கோயில் தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் நம்பர் 9, திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பனங்காடு அருள்மிகு தாளபுரீஸ்வரர் திருக்கோயில். பனங்காட்டீஸ்வரர்னு சொல்லுவாங்க மற்றும் கிருபாபுரீஸ்வரர். ஆமாங்க, 2 மூலவர் இந்த கோயிலுக்கு. வாங்க கோயில் உள்ள போய் மற்ற சிறப்புகளெல்லாம் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் பனங்காட்டீஸ்வரர் பனையபுரத்தில் பார்த்த மாதிரியே தாங்க இந்த கோயிலுக்கும் பனைமரம் தான் தலை விருட்சம். இந்த கோயிலில் பனைமரத்தை கல்லிலேயே செதுக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்த மாதிரி மரமும் இருக்குங்க. ஆண் மரம் பெண் மரம் 2 மரமும் இங்கே இருக்குது. அகத்தியருக்கும் சுந்தரருக்கும் சிவபெருமான் காட்சி தந்த இடம்ங்க. 2 கொடிமரம், 2 நந்தி, 2 மூலவர். அதுக்கான கதையை சொல்கிறேங்க. அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணி அவர் வழிபட்டது தாளபுரீஸ்வரர். அவருக்கு ஒரு மூலவர் சன்னதியும், அகத்தியரோட சிஷ்யர் புலத்தியர் அவர் பக்கத்துலேயே இன்னொரு மூலவரை அவர் பிரதிஷ்டை பண்ணி அவர் வழிபட்டார். அந்த மூலவரோட பேர் கிருபாபுரீஸ்வரர். அகத்தியர் வழிபட்ட தாளபுரீஸ்வரர் முக்கியமான மூலவராக இருக்கிறாருங்க. ஆனால் பிரதான நுழைவாயிலுக்கு எதிர ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிருபாபுரீஸ்வரர் தான். கிருபா நாதேஸ்வரர்னு அவரை அழைக்கிறாங்க. ஒரு ஸ்தல புராணம் திருக்கச்சூரில் இருக்கிற கோயிலில் பார்த்த மாதிரியே இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி சிவபெருமான் வேடமிட்டு சுந்தரருக்கு சாப்பாடு கொடுக்குறார். முதியவர் வேடமிட்டு வந்த சிவபெருமான்கிட்ட சுந்தரரும் அவர் கூட வந்தவங்களும் என்ன கேட்குறாங்கன்னா, சாப்பாடு கொடுத்தீங்களே கூட பருகிறதுக்கு நீர் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அந்த முதியவர் நின்ற இடத்துலேருந்து கொஞ்சம் நவுந்த உடனே அந்த பெருவிரல் இருந்த இடத்துல இருந்து ஊற்று வெளியே வருது, நீர் ஊற்று. இந்த கோயிலுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஊற்றை பார்க்கலாம். எவ்வளோ வறட்சியான காலத்துலேயும் அங்கே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குங்க. சுந்தரர் பேரே அந்த ஊற்றுக்கு வச்சுருக்கிறாங்க. சுந்தரர் ஊற்று, சுந்தரர் தீர்த்தம்ன்ற அழைக்கிறாங்க. அகத்தியரை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோங்க. அகத்தியர் தெற்கு நோக்கி அவர் பயணித்த போது அவர் சிவபெருமானை வழிபட்ட தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்றுங்க. இந்த இடத்துல அகத்தியர் உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கனவுல அசிரியர குரலில் இங்கே லிங்க வடிவில் தான் இருப்பதை சிவபெருமான் அகத்தியருக்கு உணர்த்துறார். அகத்தியர் சிவபெருமான் குறிப்பிட்ட அந்த வேம்பு மரத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முனிவர் உட்காந்து தவம் செஞ்சிட்ருக்கார். இவர் வரதை பார்த்த உடனே அவர் அவர்கிட்ட இந்த சிவலிங்கத்தை காட்டிட்டு அவர் திரும்பியும் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அகத்தியர் சிவபெருமான் அந்த லிங்கத்துக்கு பூஜை செய்யலான்னு அவர் பார்க்கும்போது தண்ணி தேடுறார், தண்ணி கிடைக்கல. இங்கே ஆக்சுவலாக இருட்டாக இருக்குங்க. நான் சொன்ன அந்த பனைமரம் அங்கே வச்சுருக்குறாங்க. அது கல்லிலேயே செதுக்கி ஒரு பனைமரம் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ 2 மூலவர் சன்னதி தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா. 2 மூலவர் சன்னதியை சுற்றி நம்ம வலம் வரோங்க. ஒரு மூலவருக்கு பின்னாடி லிங்கோத்பவரும் ஒரு மூலவருக்கு பின்னாடி விஷ்ணு பகவானும் இருக்கிறாங்க.
இந்த கோயிலுக்கு பல திருப்பணி செஞ்ச ஏகப்ப செட்டியார் வந்து இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க உள்ளவே. தாயார் அமிர்தவல்லியும் கிருபாநாயகிக்கும் தனித்தனி சன்னதிங்க. அகத்தியர் வந்து நமக்கு பூஜை செய்கிறதுக்காக வேண்டி தண்ணி தான் தேடிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கின சிவபெருமான் உடனே என்ன பண்ணுறாரு, தான் தலையில் இருக்கிற கங்கையை இந்த இடத்துல வர வைக்கிறார். அதனால தான் இந்த குளத்தோட பேர் வந்து ஜடகங்கை தீர்த்தம். அந்த தண்ணியை எடுத்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை செய்கிறாரு அகத்தியர். பழம் எதுவும் வைக்கலையே நம்ம அப்படின்ட்டு ஒரு பழத்தை தேடும் போது பக்கத்தில் இருக்கிற பனை மரத்துலேருந்து நுங்குங்கெல்லாம் வந்து விழுது. அதை வந்து சிவபெருமானுக்கு படைச்சி இவர் வந்து சாமி கும்பிட்றாரு. அப்போது சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு வந்து தரிசனம் தரார். பனங்காட்டில் எழுந்தருளியவர் என்பதால் தாளபுரீஸ்வரர்னு இவரை வந்து கூப்பிட்றாங்க. தாளம் என்றால் பனைன்ற பொருளும் உண்டுங்க. மூலவர் தாளபுரீஸ்வரருக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அகத்தியரோட வடிவம் வந்து அங்கே அமைச்சு வச்சுருப்பாங்க. கிருபநாதேஸ்வரருக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா புலத்தியருக்கு வந்து ஒரு வடிவம் அமைச்சு வச்சுருப்பாங்க. அங்கேயே மூலவர் பக்கத்தில் இருக்கிற தூணில், அதாவது நுழைவாயிலுக்கு எதிர்க்க இருக்கிற தூணில் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குங்க. கோல்டு கலர் பெயிண்டில் அதை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நுழைவாயிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ராமர் அன்போடு நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். ராமர் மறைஞ்சு நின்று வாலியை அடித்ததை வந்து இது குறிக்குதுங்க. ஆஞ்சநேயரையும் வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. இந்த கோயிலில் இது ஒரு சிறப்பு. கிருபாபுரீஸ்வரர் மூலவருக்கு முன்னாடி இருக்கிற துவார பாலகர்கள் தாமரை மேலே நிற்கிற மாதிரி இவங்க வந்து வடிவமைச்சிருப்பாங்க. சூரியன் உடலில் வந்து நந்தி, சந்திரன் தலையில் வந்து பிறைச்சந்திரன், யானை மேலே ஐயப்பன். இந்த கோயிலில் மட்டும்தாங்க இப்படி வித்தியாசமாக இருக்குது. லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண 3 வீடியோஸுமே இதே லைனில் இருக்கிற கோயிலுங்க தாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா அந்த வீடியோஸையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.